வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பேப்பரின் பேப்பர் செய்திகளினுடைய ஒரு பயணம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில அந்த வாரம் நிகழ்ந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் நம்மளோட பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். சார், இன்றைய தினத்துல இன்றைய நாளிதழ தினமலர் நாளிதழ வந்திருக்க தலைப்புச் செய்தி மாற்றம் அப்படிங்கிற தலைப்புச் செய்தி. அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்த விஷ்ணு பிரியா டிஎஸ்பி அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட அந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளோ ஒரு தைரியமான பெண் அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அப்படி ஒருத்தவங்க வந்து தற்கொலை செய்யறதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது, இது வந்து ஒரு தற்கொலையாவே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தரப்பான சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டிருக்கு. ஆனா வந்து இது உயரதிகாரிகளுடைய காரணமா, அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமா தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு இல்லையா? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. அந்த அதிகாரி வெறும் 27 வயதான அதிகாரி. அவர் குரூப் 1 ஆஃபீஸராக செலக்ட் ஆகி திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணியாற்றி கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்னால் கோகுல்ராஜ் என்ற ஒரு தலித் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கை அவர் விசாரித்து வந்தார். அதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான், மேலதிகாரிகள் கொடுத்த அழுத்தம் தான் அவருடைய இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறது என்ற பரவலாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த டிஎஸ்பியின் தற்கொலை அல்ல, இதற்கு காரணம் முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்ட் தான் என்று அவருடைய தோழியும் தற்பொழுது கீழக்கரையில் டிஎஸ்பியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சர்விங் ஆஃபீஸர் மகேஸ்வரி என்கின்ற இன்னொரு பெண் டிஎஸ்பி நேற்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். அது எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. இதனால என்னோட வேலை போனா கூட பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொன்னீங்க. இதனால் என்னுடைய வேலை போனாலும் பரவாயில்லை என்று அவர் வந்து அழுது கொண்டே கூறினார், உடைந்து அழுதார், மனதை பிழிந்தது. அது போன்ற சம்பவங்கள் வந்து ரொம்ப துயரம் தரக்கூடியவை. ஒரு பெண் அதிகாரி, அதுவும் அருந்ததியர் சமூகத்தின் உள் ஒதுக்கீட்டில் முதல் முறையாக பணியிடம் பெற்ற ஒரு வாய்ப்பு பெற்ற ஒரு அதிகாரி, 27 வயது பெண், இளம் பெண். அவர் பதவியில் இருந்தால் அவருடைய ஓய்வு பெறும் காலத்தில் ஏடிஜிபி வரைக்கும் அவர் உயர்வு பெற்றிருப்பார். அவர் வந்து இப்படி தற்கொலை செய்து கொண்டார் என்பது வந்து நிச்சயமா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு, அதாவது மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா வந்து அந்த சம்பந்தப்பட்ட அவருடைய அந்த இறந்து போன அந்த அதிகாரியின் உற்ற தோழியாக இருக்கக்கூடியவர், அவரும் ஒரு சர்விங் ஆஃபீஸர். அந்த லேடி ஆஃபீஸர் வந்து சொல்றாங்க, இதனால என் வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு காரணம், மேலதிகாரிகளோட அழுத்தம் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் எந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆண்டில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இரண்டாவது அதிகாரியாக, இவர் முக்கியமான அதிகாரியாக மகேஸ்வரி, இவர் அந்த இந்த அதிகாரி இருந்திருக்கிறார், விஷ்ணு பிரியா இருந்திருக்கிறார். ஆமா, வேளாண் பொறியாளர். அவர் வந்து முத்துக்குமார் சாமி, அவருடைய தற்கொலை நிகழ்ந்தது. அந்த மந்திரியோட பதவியே போச்சு. அவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கார், வழக்கு நடக்குது. ஆகவே நிர்வாகம் தமிழகத்தில் வந்து மிகவும் ஒரு மோசமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பறைசாற்றுவதாக இது இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள், அதுவும் ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், அதுவும் ஒரு லேடி ஆஃபீஸர், ஒரு தலித் ஆஃபீஸர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நிர்பந்தத்தை மேலதிகாரிகள் கொடுத்திருப்பார்கள் என்பது நமக்கு புரிகிறது. இதில் உண்மையான விசாரணை வெளியில் வருவதற்கு ஒன்று நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சிபிசிஐடி விசாரணையில் நியாயம் கிடைக்கும் என்பது நம்புவதற்கு வாய்ப்புகள் குறைவு, அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே நாம் சொல்லலாம். எப்படின்னா, சிபிசிஐடி என்பது தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு விங். நம்ம ஏன் வந்து தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து அது வேற இடத்துக்கு போகணும்னா, மாநில அரசின் உயர் அதிகாரிகள் குற்றம் சாட்டப்படும் போது இன்னொரு விங்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சுன்னா அவர்களை காப்பாற்றத்தான் முயற்சி செய்வார்கள். ஆகவே ஒன்று, ஒரு இண்டிபெண்டன்ட் சுயேட்சையான நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அரசாங்கம், பணியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு, அல்லது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும். அப்படி இரண்டும் நடக்கவில்லை என்றால் மக்களுக்கு இந்த காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது போய்விடும். நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கத்தில் இடமில்லை என்கின்ற சந்தேகத்தை, குற்றச்சாட்டை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த டிஎஸ்பியின் தற்கொலை இருக்கிறது. ஆகவே இதில் விழித்துக் கொள்ள வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை விரைவாக செயல்பட்டு தமிழக அரசு எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது ஆளும் கட்சிக்கு கெட்ட பேராகத்தான் முடியும். ஏற்கனவே நேற்று வந்து பல தலித் அமைப்புகள், பல்வேறு கட்சியினர் சேலம் அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கோகுல்ராஜ் என்ற தலித் இளைஞருடைய மரணத்தில் வந்து சம்பந்தப்படாதவர்களை கைது செய்ய சொல்லி அவரை வற்புறுத்தியதாகவும், அவர்கள் குற்றமே செய்யாதவர்கள் மீது குண்டாஸ் போட சொல்லி அவர் வற்புறுத்தியதாகவும், அதனால்தான் மனமுடிந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. அந்த மகேஸ்வரி, அவருடைய டிஎஸ்பி ஃப்ரெண்டும் வந்து இதற்கு டிபார்ட்மெண்ட் தான் முழுசா காரணம், அவங்க சாவறதுக்கு முன்னால் எங்கிட்ட தான் கடைசியாக பேசினாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆகவே முழு அளவிலான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு என்கொயரி நடந்து உண்மை வெளியில் வர வேண்டும் என்றால் உடனடியாக இந்த வழக்கு வந்து சிபிஐக்கோ அல்லது ஒரு தன்னிச்சையான நீதிமன்ற விசாரணைக்கோ உட்படுத்தப்படுவதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. கண்டிப்பா. அதாவது ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு டிஎஸ்பிக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னா மற்ற அதிகாரிகள், அதைத்தான் அந்த அதிகாரி நேற்று அழுது கொண்டே கூறுகிறார். எவ்வளவுதான் அடிப்பீங்க, நாங்க எங்க தான் போறதுன்றார். அவர் உடைந்து அழுகிறார்.
ஒரு டிஎஸ்பின்றவங்க அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க, அவங்க நினச்சிருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், அவங்க செய்யலை. அப்படின்னா இந்த அளவுக்கு இன்னும் இப்போ சொல்ல போனீங்கன்னா இது போன்ற அதிகாரிகள் அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே இருக்க நம்பிக்கையை வந்து மேலும் உயர்த்துறாங்க. அந்த தற்கொலை என்பது ஒரு விதத்தில் பார்த்தால் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து அப்பழுக்கற்ற அதிகாரிகள், தங்களுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்காக முறையற்ற உத்தரவுகளை செயல்படுத்த மறுத்து, சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட மறுத்து, குற்றவாளிகளாக இல்லாதவர்களை குண்டாஸ் போட சொன்னால் போட மாட்டோம் என்று மறுத்து தங்களையே தியாகம் செய்து கொள்ளக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பது அந்த டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய மரியாதை உயர்த்துகிறது. ஆகவே இதை இந்த அரசாங்கம் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த விசாரணை சிபிஐக்கோ அல்லது நீதிமன்ற விசாரணைக்கோ உட்படுத்தப்படுவதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லதாக இருக்கும் என்று கருதலாம். கண்டிப்பா தொடர்ந்து இது மதிமுகவிலிருந்து அநேக பேர் விலகி கொண்டிருக்காங்க, எல்லாம் திமுகவில் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து மதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அது வந்து எங்களுக்கு பின்னடைவு இல்லை, இதனால எங்களுக்கு எந்த லாஸும் இல்லை அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. அதையும் மீறி நேற்று நடந்த ஒரு உயர்நிலை கூட்டுக்குழு கூட்டத்தில் வந்துட்டு மதிமுகவை நசுக்க திமுக முயற்சி செய்கிறது அப்படிங்கிற தலைப்பு தினமணி நாளிதழில் அவருடைய பேச்சு வந்து தினமணி நாளிதழில் வெளியாகி இருக்கு. வைகோ வந்து அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது வந்து திமுக தான் வந்து கலைஞரையே பெயர் சொல்லி கருணாநிதி தான் திமுகவை உடைக்கிறார் என்று வெளிப்படையாகவே வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு கட்சியையும் அந்த கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ், அதில் இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து ஒரு அளவு கடந்து போகும்பொழுது தான் அந்த கட்சி உடைகிறது. ஆகவே வெளியில் இருப்பவர்களை குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக புறக்கணித்து விட்டது, அதனுடைய வாக்கு வங்கி என்பது குறைந்து விட்டது. வைகோக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி என்னவென்றால், இந்த விஷயத்தை பற்றி எழுதக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அல்லது வந்து பார்வையாளர்களும் ஒரு விஷயத்தை பேசவோ எழுதவோ தவறுகிறார்கள், அது தெரிந்தோ தெரியாமலோ. இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை மதிமுக பெறாவிட்டால் அந்த கட்சியின் அங்கீகாரம் ஏற்கனவே ரத்தாகிவிடும். ஏற்கனவே கடந்த முறை அவங்களோட தேர்தலில் அவங்களுக்கு நிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்பயுமே ஒரு கட்சியோட அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் ரத்து செய்யும்போது ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்கு கீழே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. அடுத்த தேர்தலில் அந்த குறிப்பிட்ட வாக்கு வங்கி வரலைன்னா அந்த கட்சியோட தேர்தல் அங்கீகாரம் ரத்தாகிவிடும், பம்பரம் சின்னெல்லாம் போயிடும். அந்த ஆபத்து இன்று இருக்கிறது. அதை தெரிந்தோ தெரியாமலோ வைகோ இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கட்சியை கொண்டு வந்து விட்டார் என்றுதான் கூறுகிறார். அதுல இருந்து விலகின எல்லாருமே வைக்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு, எங்களோட சஜஷன் வந்து வைகோ கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப மதிமுக என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல் ஒரு கட்சி கிடையாது. திமுக அண்ணா திமுக மாதிரியான கட்சி அது. அவங்க வந்து கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒரு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலான்ற கனவுல தான் வராங்க. இவர் வந்து இந்த தடவை திமுகவோடையும் போக மாட்டான், அண்ணா திமுகவோடையும் போக மாட்டான்னா 2 கம்யூனிஸ்டுங்க விடுதலை சிறுத்தைகளை வைத்துக் கொண்டலாம், ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்காது என்பது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும். இதுதான் யதார்த்தம். இவர்கள் வந்து ஒன்று இயக்கம் நடத்த வேண்டும் அல்லது கட்சி நடத்த வேண்டும். இப்போ திராவிடர் கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தேர்தலில் போட்டியிடுறதே இல்லை. அவங்க எந்த பிரச்சனையிலையும் அவங்களுக்கு உரிய நிலைப்பாட்டை எடுப்பார்கள். ஆனால் வைகோ ஒரு கட்சி நடத்துகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, வைகோ ஒவ்வொரு முறையும் 96 அவர் முதல் தேர்தலை சந்தித்தது என்று லோக்சபா எலெக்ஷன்ல எப்பயுமே ஒழுங்கா இருந்துருவார், ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்துருவார். அசம்பிளி எலெக்ஷன்ல தான் அவருக்கு சிக்கல் வருது. ஒவ்வொரு அசம்பிளி எலெக்ஷன்லையும் அவருக்கு பிரச்சனை வருகிறது. இந்த முறை கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்று தான் தோன்றுகிறது. இதை திமுக வந்து மதிமுகவை உடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம். அந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கவில்லை, அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. ஆனால் அதற்கு யார் காரணம்? வைகோவின் நிலைப்பாடு தான் காரணம். வழக்கமாக இது போன்ற ஒரு கட்சியை இன்னொரு கட்சி உடைக்கிறது என்றால் ஆளும் கட்சி தான் உடைக்கும். ஒரு எதிர்கட்சி இன்னொரு எதிர்கட்சி உடைக்கிறது என்றால் அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த உடைக்கப்படுகிற கட்சி மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்று பொருள். எல்லாத்தையும் விட முக்கியமானது, இந்த வரக்கூடிய தேர்தலில் ஒரு கணிசமான அளவு எலெக்ஷன் கமிஷன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை வாங்கவில்லை என்றால், வாக்குகளை பெறவில்லை என்றால் மதிமுக அங்கீகாரமே ரத்தாகிவிடும். இப்போ இந்த பிரச்சனை வந்து மக்கள் நல கூட்டு இயக்கம் எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பு. அது அற்புதமான கேள்வி. இன்னும் இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இந்த 5 கட்சியில வந்து நேற்று இந்து நாளிதழ் கொடுத்த பேட்டியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் நாங்கள் 5 கட்சி கூட்டணி ஒன்றும் தேர்தல் கூட்டணி அல்லன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே 2 கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகளை வைத்துக்கொண்டு என்ன மாற்றத்தை வைகோ ஏற்படுத்த போகிறார் என்பது வைகோவிற்கு வெளிச்சம், நமக்கு தெரியாது. ஆனா இந்த கட்சி உடையறதுக்கு திமுக காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வந்து நம்ம சொல்றது கடினம். வைகோ சொல்லக்கூடிய கூற்றில் உண்மையும் இருக்கலாம். இந்த மதிமுக உடைக்கிறதுல திமுக ஒரு ரோல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நிலைமைக்கு கட்சியை கொண்டு போய் விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அது வைகோ தான்ன்றது தான் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேறிக்கிறது. தமிழிந்து நாளிதழில் 17ஆம் தேதி வெளியாகிருக்கிற அந்த செய்தி. இதை வந்துட்டு மத்திய அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது தமிழக அரசு சார்பில். ஆனால் இது வந்து மத்திய அரசு வந்து மதிக்கிற மாதிரியான ஒரு எந்த ஒரு இங்கிருந்து வைக்கப்படுகிற எந்த கோரிக்கைகளுமே மத்திய அரசினால மதிக்கப்படுகிறது இல்லை.
ஆமா, இது வந்து சிக்கலான பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2011 ஜெயலலிதா ஆட்சி காலம் வந்தவுடன் முதல் முறையாக அவர் வந்து இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். 2 முறை நிறைவேற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இலங்கை சம்பந்தமாக தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய எந்த தீர்மானத்தையும் இந்திய அரசாங்கம் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம், யூபி அரசாங்கமாக இருக்கட்டும், நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. இதை தொடர்ந்து விளக்கி கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கிறது. எது செய்தாலும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஏனெனில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும், டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும், நரேந்திர மோடியோட ஆட்சி காலமாக இருந்தாலும், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது வேறு, தமிழக அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு என்பது வேறு. தமிழக அரசியல் கட்சிகள் நிலைப்பாட்டை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எப்படி அவர்கள் புறந்தள்ளினார்களோ அதே காரியத்தை தான் இன்று பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நேற்று டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி விமான நிலையத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வெளியுறவு கொள்கையில் டிக்டேட் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவது வந்து சட்டப்படி சரியானது. ஏன்னா ஃபாரின் அஃபேர்ஸ்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட டொமைன். ஆனால் மக்களோட உணர்வுகள்னு ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து இஷ்டம் போல செயல்பட முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை சர்வதேச விசாரணை கோரி இந்தியா ஐநா மன்றத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட, அந்த அளவுக்கு போகாவிட்டால் கூட, குறைந்தபட்சம் இந்த சட்டமன்ற தீர்மானத்திற்கு அவர்கள் பதிலாக அளிக்கலாம். முதலமைச்சரை அழைத்து பேசலாம். பதிலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ காவேரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டது. ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க வந்து தண்ணீர் தர முடியாது அப்படின்னு, அதுக்காக எந்த முயற்சி மத்திய அரசு எடுத்த மாதிரி தெரியல. அதே மாதிரிதான் இந்த பிரச்சனை. நிச்சயமாக, அதாவது வந்து இப்ப காவிரி பிரச்சனையை விட காவிரி பிரச்சனையாவது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை. இலங்கை பிரச்சனை என்பது வெளியுறவு பொதுவா தமிழக அரசு சார்பில் வைக்கப்படுகிற எந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவதில்லை. அதில் முக்கியமாக நான் சொல்வது இலங்கை பிரச்சனையை இப்ப நீங்க நாம் கவனிக்க வேண்டியது, இலங்கை பிரச்சனையில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தமிழக அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தீர்மானத்தை அவர்கள் மதிப்பதே கிடையாது. ஏனெனில் வெளியுறவு கொள்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் நிலைப்பாட்டிற்கு சற்றே மாறுபட்டதாக இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குது. ஆக ஒண்ணு நடக்க போறதில்லை. ஆனா ஒரு குறைந்தபட்ச கண்ணியம், நாகரிகம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சட்டமன்றம் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கும் பொழுது அது குறித்து அங்கிருந்து ஒரு பதில் பிரதமரிடம் இருந்தோ அல்லது உள்துறை அமைச்சரிடம் இருந்தோ ஒரு பதில் வெளியுறவுத்துறை அமைச்சர், முதலமைச்சர் அழைத்து பேசலாம். தமிழக அரசியல் கட்சிகளை அழைத்து பேசலாம். நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்கள் உணர்வுகள் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு என்பது வேறு. சர்வதேச அரங்கில் வந்து நம்ம வந்து பல விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு என்பது போன்ற ஒரு பதில், அந்த பதில் கூட இன்னைக்கு இல்லாம இதை கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க இதை வந்து முழுவதும் பொருட்படுத்தாத ஒரு சூழல் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் வந்து ரொம்ப அவலமான ஒரு விஷயம். இதுல மனித உரிமை ஆணையம் போர்க்குற்றம் பற்றி வெளியிட்ட ஒரு அறிக்கையை கூட ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வெளியாக இருக்கிறது. வேர்ல்ட் வைன் இன் ஓல்டர் பாட்டில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த அந்த ஆய்வு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான். இதுல புதுசா ஒன்றும் இல்லை. ஓல்டு வைன் இன் ஓல்டு பாட்டில், வழக்கமாக ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு சொல்லுவாங்க. இது ஓல்டு வைன் ஓல்டு பாட்டில். அது எழுதியிருக்கக்கூடியவர் வந்து இலங்கை விஷயத்தில் மிகவும் பாண்டித்தியம் பெற்ற ஸ்பெஷலிஸ்ட். அந்த எழுத்தாளர் வந்து இலங்கை விவகாரத்தை கடந்த 30 ஆண்டுகளாக எழுதி வரக்கூடியவர். அவருடைய பார்வை என்பது வந்து இதில் ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை, ஏற்கனவே சொன்னதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து ஒரு விதத்தில் இலங்கை அரசுக்கு சாதகமான நிலைப்பாட்டில் இந்த கட்டுரையாளர் எழுதியிருக்கிறார். அது அவருடைய உரிமை. ஆனால் விவகாரம் இதில் என்னவென்றால், இந்திய அரசாங்கம் ஐநா மன்றத்தில் இத்தகைய தீர்மானத்தை கொண்டு வருகிறதோ இல்லையோ அது கூட இரண்டாம் பட்சம். ஏகமனதாக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றம் இயற்றிய ஒரு தீர்மானத்தை பற்றி எந்த பதிலும் சொல்லாமல் மத்திய அரசாங்கம் இருப்பது என்பது மத்திய அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனமான போக்கைத்தான் காட்டுகிறது. இதைத்தான் நாம் இங்கு கண்டிக்க வேண்டும். ஏனால் மாநிலங்களுக்கு அதிக உரிமை, அதிக அதிகாரம் என்று பேசும்பொழுது மக்களின் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, பேப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. பேப்பர் இன் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம். சார், கடந்த 18ஆம் தேதி வெளியான செய்தி, குருமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து கட்டுரை எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு தினமணி நாளிதழில் வெளியாக இருக்கிற ஒரு செய்தி, சிதம்பரமும் 223 கோடி கருப்பு பண பரிவர்த்தனையும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வெளியாக இருக்கு இந்த கட்டுரை. அதாவது 10 வருஷமா நிதியமைச்சரா இருந்த ஒருத்தர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமா, இது முக்கியமான நிகழ்வு. யூபிஏ அரசாங்கத்தில், டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் 8 ஆண்டுகள் அவர் நிதியமைச்சராக இருந்தார். 2 ஆண்டுகள் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மீது வந்து ஏற்கனவே ஏர்செல் மேக்ஸஸ் டீல் வழக்கில் 2G சம்பந்தப்பட்ட வழக்கில் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் மீது வந்து வழக்குகள் போடலாமா வேண்டாமா என்கின்ற இறுதி விசாரணை வரும் 23ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடக்க இருக்கிறது. இதன் இடையே வந்து கடந்த வாரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஆடிட்டர் குருமூர்த்தி, அவர் RSS பிரமுகர்,
மோடிக்கு நெருக்கமானவர். அவர் எழுதிய ஒரு பெரிய கட்டுரை, அது வந்து வாசன் ஐ கேர் நிறுவனத்திற்கு எந்த மாதிரி வந்து விதிகளை மீறி வந்து பல கோடி ரூபாய், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள் எப்படி வந்தன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து 2004க்கு பிறகு வந்து அந்த அந்த மருத்துவமனை வளர்ச்சி அடைந்தது என்கின்றதை விரிவாக அவர் தகவலாக சொல்லியிருக்கிறார். 238 கோடிக்கு வந்து அதில் வந்து கருப்பு பணம் அதில் புழங்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதில் வந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த வாசன் ஐ கேரோட டைரக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் வந்த செய்தி அவர் பதவி விலகிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அந்த வாசன் ஐ கேரோட டைரக்டர். இது வந்து பினாமியாக சிதம்பரம் அவருடைய குடும்பத்தினருக்கான பினாமி நிறுவனமாக இருக்கிறது என்பதுதான் குருமூர்த்தி கட்டுரையின் சாராம்சம். ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி வந்து அரசாங்கம் வழக்கமாக வந்து எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக வழக்குகளை போடுகிறது என்ற குற்றச்சாட்டு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடியது. இதில் தொடர்புடைய ஒரு செய்தி வந்து ஏற்கனவே கார்த்தி சிதம்பரம், ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் ராஜஸ்தான்ல ஆம்புலன்ஸ் வழக்கு, அதுல 108 ஆம்புலன்ஸ் வாங்கினதுல ராஜஸ்தான் மாநில அரசாங்கம் ஆம்புலன்ஸ் வாங்கியதில் கார்த்தி சிதம்பரத்துக்கு தொடர்புடைய ஒரு நிறுவனம், அவர் பங்குதாரராக இருந்த நிறுவனம் வந்து முறைகேடுகளில் ஈடுபட்டது என்று அதுல ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ், அமலாக்கத்துறை நோட்டீஸ் இன்னைக்கு வந்திருக்கு. அமலாக்கத்துறை நோட்டீஸ் ஆர்டர் ஆயிருக்குது. வாசன் கேரளா இன்னும் சிதம்பரத்துக்கு நோட்டீஸ் போல, கார்த்திக்கும் போல. அதுல வந்து அவருக்கு நோட்டீஸ் ஆர்டர் ஆயிருக்குது. ஆனா இதில் கார்த்தி சிதம்பரம் ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பு இதை மறுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நான் அந்த கொள்முதல் செய்யும் பொழுது, ஆம்புலன்ஸ் கொள்முதல் செய்யும் பொழுது நான் அந்த நிறுவனத்தில் பங்குதாரராக இல்லை, அதற்கு முன்பே விலகிவிட்டேன்றார். அதனால அரசாங்கம் என்ன சொல்லுது, சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்ல, ஏற்கனவே சிபிஐயும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு ஆம்புலன்ஸ் கேஸ்ல. இல்ல அப்ப இவர் இருந்தாருன்னு சொல்றாங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து நீதிமன்றத்திற்கு போய் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 10 ஆண்டுகள் மத்தியில் மிக மிக வலுவாக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் முதன்முறையாக வந்து இன்று அவரும் அவருடைய மகனின் பெயரும் ஊழல் வழக்குகளில் அடிபட ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே அவருடைய மனைவி மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் அவர்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம், அது கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க. அந்த நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு அவர் லீகல் அட்வைஸ் கொடுத்த விஷயத்தையும் சிபிஐ அவரிடமிருந்து விசாரித்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றது. கார்த்தி சிதம்பரத்தின் மனைவியும் அவர் மீதும் வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்புடைய சில வழக்குகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று குருமூர்த்தி தன்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது சிதம்பரத்தை சிபிஐ சுற்றி வளைக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. கண்டிப்பா அவருக்கு தொடர்புடைய எல்லா நிறுவனங்கள் மேலும் ஒரு வழக்கு, ஒவ்வொரு வழக்காக, குறிப்பாக ப சிதம்பரத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குறிவைக்கப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் வருகிறது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நீதிமன்றங்களுக்கு போன பிறகுதான் இது தெரியும். எப்படி இருந்தாலும் ப சிதம்பரத்தோட அந்த ஒரு இமேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வந்து ப சிதம்பரத்தின் பெயர் வந்து உங்களுக்கு வந்து இது போன்ற விவகாரங்களில் இழுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இனிமேல் பொறுத்திருந்து தான் இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததா நேதாஜி அவருடைய மரணம் குறித்த மர்மம் வந்து பல ஆண்டுகளாக நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ அதை பற்றின ஒரு 64 ரகசிய ஆவணங்களை வந்து மேற்கு வங்க அரசு வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே சுபாஷ் சந்திர போஸோட மரணம் குறித்த அந்த ஆவணங்களை மத்திய அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு வந்து சுபாஷ் சந்திர போஸ் உறவினர்கள் வந்து அவரை சந்தித்து பேசிய பொழுது அது குறித்து அரசு பரிசீலிக்கும்னு நரேந்திர மோடி சொன்னார். ஆனால் அதற்கு முன்பாகவே மாநில அரசாங்கம், மேற்கு வங்க அரசாங்கம் தன்னிடம் உள்ள கிட்டத்தட்ட 12,000 பக்கங்களை கொண்ட 64 ஆவணங்களை நேற்று முன்தினம் வெளியிட்டு விட்டது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வரும் நாட்கள் தான் தெரியும். நாளைக்கு தான் மக்கள் பார்வைக்கு அதை திறந்து விடுறாங்க. அது நாளையிலிருந்து தான் நமக்கு தெரிய போகுது என்னன்னா. ஆனால் மேற்கு வங்க அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா இல்ல. மத்திய அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய ஆவணங்களில் தான் வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1945ஆம் ஆண்டு தைவான் அருகே ஒரு விமான விபத்தில் இறக்கவில்லை. அவர் அதற்கு பிறகு உயிரோடு இருந்தார். குறிப்பாக வந்து 1953-54ஆம் ஆண்டுகளில் தான் அவர் வந்து ரஷ்யாவில் வந்து சைபீரியாவில் வந்து ஒரு அடிமையாக இருந்து அங்கே வந்து அவர் அதை உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசாங்கம் வந்து அவரை வந்து கொடுமைப்படுத்தியது போன்ற வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவற்றுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இருப்பதாக தெரியவில்லை. மத்திய அரசாங்கம் மேலும் மேலும் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தங்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களை வெளியிட்டால் வெளிநாடுகளுடனான உறவு பாதிக்கும்னு மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. அதனால தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனப்ப கூட வந்து நாங்கள் வெளியிட முடியாது, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டு அந்த ஆவணங்களை வெளியிடணும்னு ஒருத்தர் கோரிக்கை வைக்கும்போது, கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசாங்கம், இந்த அரசாங்கம், மோடி கவர்மெண்ட் சொன்னது என்னன்னா, இதை வெளியிட்டனா அந்நிய நாடுகளான உறவு பாதிக்கப்படும், நாங்கள் வெளியிட மாட்டோம். நாங்க ஏற்கனவே மத்திய அரசுக்கு இதை வெளியிட சொல்லி பல நிறைய நிர்பந்தங்கள் இருக்கு. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வாஜ்பாய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்பொழுது இதை நாம் வெளியிட வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும், தைவானுக்கு கடைசியா அவர் இறந்து போன அந்த தைவானுக்கு நீங்க இங்கிருந்து ஒரு தூதுக்குழு அனுப்பலாம் சொன்னார். இந்திரா காந்தி அனுப்புனாங்க. ஆனா வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அந்த கோரிக்கை வரும்போது அவர் ஏற்க மறுத்து விட்டார்.
வாஜ்பாய் கவர்மெண்ட்லயும் அதை செய்யல, மேற்கு வங்கத்துல ஜோதிபாசு சிபிஎம் கவர்மெண்ட்லயும் செய்யல, காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் செய்யல. இன்னைக்கு மமதா கவர்மெண்ட் மட்டும் அதை செஞ்சிருக்குது. மத்திய அரசாங்கம் வெஸ்ட் பெங்கால் இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்து தன்னிடம் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்க ஆவணங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஆவணங்கள். அதை வந்து அவங்க வெளியிடுவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து பிஜேபியில வந்து இது வெளியிட வேண்டாம் என்ற கருத்து ஒரு தரப்பு தலைவர்களிடம் இருக்கிறது. ஏன்னா இது வெளிநாட்டு உறவுகளை பாதிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய குடும்பத்தினரும் வந்துட்டு இதை வெளியிடணும் அப்படிங்கிற குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ச்சியா கேட்கறாங்க. அது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அதை பற்றி வந்திருக்கு. ஆனா இது மத்திய அரசாங்கம் மமதா, இப்ப நம்ம கேள்வி ரொம்ப சிம்பிள். மமதா கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்கால்ல வெளியிட்டாங்க, அதை விட அதிகமா மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடுமான்றதான் கேள்வி. அது உறுதியா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் அந்நிய நாட்டு உறவுகள் பாதிக்கப்படும் போது வந்து எந்த ஒரு மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் அதை அவ்வளவு சுலபமாக செய்ய மாட்டார்கள். ஒரே ஒரு உபரி தகவல் என்னன்னா, யார் இந்தியாவை ஆண்டாலும், அது காங்கிரஸ் கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், விபி சிங் கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஆவணங்களையும் அவர்கள் வெளியிடுவது இல்லை என்பதில் உறுதியாக தான் இருந்திருக்காங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி மோடி கவர்மெண்ட் பண்ணுமான்றது தெரியல. ஏன்னா இது இன்னொரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் போது ஒரு முறைக்கு 10 முறை அவர்கள் யோசிப்பார்கள் என்று தான் தெரிகிறது. அடுத்ததாக ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்துட்டு முஸ்லிம் அமைப்பு சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முகமது நபி பற்றின ஒரு படத்துக்கு இசையமைத்தது நிமித்தமா இவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து விஸ்வ இந்து பரிஷத் வந்து தாய் மதத்துக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க ஏஆர் ரஹ்மானுக்கு. ஆமா, இது கடந்த வாரம் வந்த முக்கியமான ஒரு நிகழ்வு. அவர் வந்து ஈரான் நாடு வந்து முகமது நபி அவர்களை பற்றி எடுத்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இதில் வந்து என்னென்னா வந்து அந்த ஈரானில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஷியா முஸ்லிம்ஸ், அவங்க வந்து நபிகள் நாயகம் அவர்களை வந்து உருவமாக வழிபடுறதையோ அல்லது இசையமைப்பதையோ அவர்களுடைய அந்த ஷியா சமூகம் அங்கீகரிக்கிறது. ஆனால் வஹாபி இந்த செக்ட் வந்து அதை அங்கீகரிக்கல. அதனால தான் வந்து இவர் நம்ம ரஹ்மான் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தபோது ஈரான் அரசாங்கம் அதை கண்டித்திருக்கிறது. அது ஒரு தப்பும் ஒரு பண்ணல அப்படின்னு அந்த ஈரான் அரசாங்கம், அதாவது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களே இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு. இந்த ரசாக் அகாடமின்ற அந்த ஒரு அகாடமி தான் வந்து அவருக்கு ஃபத்வா வெளியிட்டதே ஒழிய மற்றபடி பல இஸ்லாமிய அமைப்புகள், இந்தியாவுக்குள்ளே இருக்க இஸ்லாமிய அமைப்புகளை இந்த ஃபத்வாவை கண்டித்திருக்கின்றன. குறிப்பாக ஈரான் நாடும் அந்த ஃபத்வாவை கண்டித்திருக்கிறது. இதுல வந்து குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி வந்து விஸ்வ இந்து பரிஷத் நீங்க தாய் மதம் திரும்பிடுன்னு சொல்றாங்க. தி இந்து தமிழ் நாளிதழ்ல வெளியாகி இருக்கிறது. தாய் மதம் திரும்ப இதுவே சரியான நேரம் அப்படிங்கிற அது அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய உள்நோக்கம் தான் வந்து கலவரத்தை தூண்டக்கூடியது. இதை இவ்வளவு சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பாஜகவின் எச் ராஜா, இல கணேசன், ராமகோபால் இவங்க எல்லாம் வந்து திப்பு சுல்தான் படத்துல ரஜினிகாந்த் நடிக்கக்கூடாதுன்னு இவங்க ஒரு கோரிக்கையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபத்வா மாதிரி தான் இவங்களும் சொல்றாங்க. ஆக இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய மதவெறி சக்திகள் தான் வந்து இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்துறது மாதிரி தான் இது இருக்குது. ஏஆர் ரஹ்மான் இஷ்யூல வந்து அந்த படத்தை எடுத்த ஈரான் அரசாங்கமே வந்து அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறது. இது போன்ற போக்குகள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய படைப்புகளை வெளியிடவும், ஏஆர் ரஹ்மானுக்கு எந்த படத்துக்கு இசையமைக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது அவர் தானே ஒழிய வெளியில் இருக்கவங்க யாரும் கிடையாது. அது போல ஒரு நடிகரை இந்த படத்தில் நடிக்கலாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. தொழில் சினிமாங்கிறது ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டு நடந்துகிட்டு விஷயம். கலைத்துறைகளை சார்ந்தவர்களை இது போல் நிர்பந்தங்கள் எந்த மதத்திடமிருந்து வந்தாலும் அது ரஜினிகாந்துக்கோ ஏஆர் ரஹ்மானுக்கோ அவை கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அது இந்தியாவில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஆபத்துக்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஏஆர் ரஹ்மான் கூட ரொம்ப உருக்கமா இதோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப ஒரு ஒரு பயபக்தியோட இந்த படத்துக்கு இசையமைச்சதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. உண்மை. நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு கிரியேட்டிவ் பர்சன். ஒரு கிரியேட்டிவ் பர்சனுக்கு தான் அவங்களோட ஒர்க்கை வந்து நீங்க இதை செய்யும் போது எவ்வளவு வலி வரும்ன்றது கிரியேட்டிவிட்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, படைப்பு திறன் கொண்டவங்களுக்கு தான் கொஞ்சமாவது புரியும். ஆகவே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை மேதையாக இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இதில் எந்த அளவுக்கு வந்து மனம் புண்பட்டிருப்பார் என்பது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது தான். அது கண்டிப்பாக சார். பல செய்திகளை பற்றி உங்களோட பார்வையை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.